அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல்லாஹிபத்துல் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா சய்யிதுல் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை நாம் வழமையாக பார்த்து வருகிறோம். இந்த ரமலானுடைய மாதத்தில் ஒவ்வொரு நாளும் வித்ரியா ஷரீஃபுடைய விளக்கம் சொல்லி வருகிறோம். அதிலே இன்றைய தினம் இமாம் சதகத்துல்லா அப்பார் ரலியல்லாஹு அவர்கள் பாடுகிறார்கள்: لأزهد رسول الله نفسا وألقة وأشفأهم بالأخذ للأرش خلقة جميل محيا مشبه البدر فلقة رؤوف نطوف أجمل الناس خلقة وآدمهم خلقا ومنشرح الصدر صلاة وتسليم وأزكى تحيتي على حمد يحكي قدره ليلة القدر. முதல் வரியில் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜுஹுத்னா உலக பற்று இல்லாத அந்த பற்றற்ற தன்மையை பற்றி சொல்றாங்க. அவங்க எல்லா நபிமார்களை விட எல்லா ரசூல்மார்களை விடவும் அவங்க தான் நப்சுடைய விஷயத்திலும் வஜீஃபனம் சாப்பாட்டு விஷயத்தில் அவங்க தான் ரொம்பவே அதை வெறுத்தவங்க. நப்சை வெறுத்தவங்க, நப்சை அடக்கி ஆண்டவங்க. அதே போல வஜீஃபனத்தை சாப்பாட்டை கூட வயிறு நிறைய சாப்பிட மாட்டாங்க. எந்த அளவுக்கு சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் 3 நாளைக்கு அடுப்பெரிஞ்சா தானே சாப்பாடு. அப்போ ஒரு நாள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக கொஞ்சம் சாப்பாடு கொண்டு வர்றாங்க. ரொட்டி தூள் சாப்பாடுனா நம்மள மாய் வயிறு நிறைய தின்றதில்ல, சின்ன சின்ன ரொட்டி தூள் தான் கொள்வாங்க. அப்படி கொண்டு வந்த நேரத்தை அவங்க கொண்டு வந்து கொடுத்தாங்க. யார் சொல்லலாம், என்னுடைய அருமை தந்தையே, நான் இதை உங்களுக்கு தரும் வரைக்கும் எனக்கு பொறுமை இல்லை, இதை நீங்கள் எடுத்து சாப்பிடுங்கன்னு சொல்லி அவங்க கொடுக்குறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை எடுத்து சாப்பிட ஆரம்பித்தாங்க. சாப்பிடும்போது அவங்க சொன்னாங்க, பாத்திமாவே, என்னுடைய அருமை மகளே, 3 நாளைக்கு பிறகு உங்களுடைய தந்தையாகி நான் இன்றைக்கு வாயில் வைக்க சாப்பாடு, 4வது நாள் சபையில் வைக்கிற சாப்பாடு இதுதான்றாங்க. 3 நாளாக பட்டினியாக இருந்திருக்காங்க. சாப்பாடும் இல்லாமல் மற்றவங்கள்ட்ட சொல்லியும் இல்லை, எனக்கு சாப்பாடு இல்லை, ஏதாவது சாப்பாடு தாங்கன்னு கேட்டும் இல்லை. தன்னுடைய நிலைமையை மற்றவங்களுக்கு சொல்லியும் இல்லாமல் அப்படியே பட்டினியாகவே இருந்திருக்கிறாங்க நம்முடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னும் சொல்ல போனால் ஹந்தக் யுத்த நேரத்தில் அகல் தோண்டப்பட்டது மதீனாவுடைய எல்லையில். ஏன்னா காஃபிர்கள் அங்கிருந்து வரக்கூடியவங்க மதீனாவுக்குள்ள வேகமாக வந்துட்டாங்கன்னு சொன்னாக்கா வயோதிபர்களையும் பெண்களையும் சிறுவர்களையும் கொலை செஞ்சிருவாங்களோ என்றனால அவங்க எவ்வளோ வேகமாக வந்தாலும் குதிரையால் தாண்ட முடியாத அளவுக்கு அகலமாகவும் ஆழமாகவும் அந்த அகல் தோண்டப்பட்டது. அப்போ அந்த தோண்டின நேரத்தில் சஹாபாக்கள் தோண்டும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்ந்து தோண்டினாங்க. அப்போது ஒரு சஹாபி சொன்னாங்க, யாரும் சொல்லலாம், நான் ரொம்ப பசியோடு இருக்கிறேன் என்றதை காட்டினாங்க. எப்படி காட்டினாங்க சொன்னாக்கா, தன்னுடைய சட்டையை தூக்கி காட்டினாங்க. ஒரு கல்லை அவங்க வயிற்றுல வச்சு இறுக்கிக்கிட்டு இருந்தாங்க பசி அடக்கிறதுக்கான. அவங்க தன்னுடைய அந்த செய்கனையாக காட்டினாங்க, எனக்கு சரியான பசியாக இருக்காது தான், நான் அந்த சாப்பாட்டை அந்த பட்டினியை காட்டுறதுக்கான தான் அந்த கல்லை அடக்கி வச்சுருக்கேன், அப்படி கெட்டி வச்சுருக்கேன். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சுருந்தாங்க சொன்னாங்கன்னா, தன்னுடைய சட்டையை தூக்கி காட்டினாங்க, 2 கல்லை வச்சு கெட்டிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு எவ்வளோ பசி இருக்கும். அப்போ அந்த அளவுக்கு வஜீஃபனத்தையும் சாப்பாட்டையும் அந்த நப்சையும் மறுத்தவர்கள் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னும் சொல்லப்போனால் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம், நிறைய விடயங்கள் இருக்குது கண்ணியத்துக்குரியவர்களே. எனவே சுருக்கமாக நாங்கள் சொல்லி முடிக்கிறோம். அடுத்த வரையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது, அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அர்ஷுடைய வளையத்தை பிடித்து கொண்டு அல்லாஹ்விடத்தில் என்ன சொல்லலாம், அல்லாஹ்விடத்தை எல்லா ரசூல்மார்களோட மற்ற நபிமார்கள் மற்ற ரசூல்மார்கள் எந்த அளவுக்கு மற்றவர்களுக்காக அந்த மன்றாடுவார்களோ கியாமத் நாளில், அதை விட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அதிகமாக மன்றாடக்கூடியவர்களாக இருப்பார்கள். நாளை கியாமத் நாளை பரிந்துரை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதை சொல்லுகிறார்கள். மேலும் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகமது அழகானவர்களாக இருப்பார்கள். எந்த அளவுக்கு சொன்னால், சும்மா நாம் எங்களமாய் சாதாரணமாய் உலகத்தில் இருக்கக்கூடிய இப்போ சாதாரண மனிதனமாய் வெள்ளையாக இருந்த அழகு, கருப்பாக இருந்த அழகில் அப்படியெல்லாம் இல்லை, அந்த அழகு இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகு அனைத்தையும் மிகைக்கக்கூடிய ஒரு அழகாக இருந்தது. எந்த அளவுக்கு சொன்னால், ஒரு சந்திரனுடைய ஒரு துண்டை அவர்கள், அல்லது முழுமையான சந்திரம், பரிபூர்ணமான சந்திரன் எப்படி அழகாக இருக்கும், அதை விட அழகாக இருப்பாங்க. ஜுபைர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்துல நின்று ஒரு பக்கமாக பார்த்தால் அவருடைய ஒரு பக்கம் கூட எப்படி இருக்குன்னு சொன்னால், அந்த சந்திரனுடைய ஒரு பாதி எப்படி அழகாக இருக்குமோ அது மாதிரி அழகாக இருக்கும் என்று சொல்லி ஜுபைர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள். அந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் அழகானவர்கள் என்பதை சொல்லி காட்டப்படுகிறது இந்த பைத்திலே. மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் சொன்னால், ரഊஃபுன் ரஹீமுன், அவர்கள் மிக இரக்க குணமுள்ளவர்களாக, கிருபை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தன்னுடைய உம்மத்துமார்கள் மீது எந்த அளவுக்கு இரக்கமுள்ளவர்கள் என்பதை நாம் ரபியுல் அவ்வல் மாதம் சுப்ஹான முழுதும் மாதத்தில் நம்ம வைக்கணும் பயானில் சொல்லியிருக்கிறோம். இருந்தாலும் ஒரு சிறிய ஒரு தகவலை சொல்லி நான் உங்களுக்கு மட்டும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இடத்துல சொல்கிறார்கள், ஃபாத்திமாவே, உங்களுடைய குழந்தைகளை எதிரிகள் கொலை செய்து விடுவார்கள். நம்முடைய
குழந்தை ஹசன் ரலியல்லாஹு அவர்களுக்கு எதிரிகள் விஷம் வைத்து கொலை செய்து விடுவார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களை கழுத்தை வெட்டி கொலை செய்து விடுவார்கள். ஏன் அப்படி சொன்னார்னு சொன்னா, ஹசன் ரலியல்லாஹு அவருடைய வாயிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தமிட்டார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அவருடைய களத்திலே முத்தமிட்டார்கள். இந்த வித்தியாசத்தை பார்த்து அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் கேட்டார்கள். 2 பிள்ளை மீது சரிசமமாக தான் அன்பா இருந்தீங்க. இப்ப முத்தத்துல வித்தியாசம் என்று கேட்டதுக்கு தான் இந்த விளக்கத்தை சொன்னாங்க. அப்ப ஃபாத்திமா ரலியல்லாஹு அவங்கள்ட்ட இந்த விளக்கத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பொழுது அவங்க தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்தது என்னன்னு கேட்டா, எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் தஆலா ஒரு விசேஷமான ஒரு தனிப்பட்ட ஒரு துஆவ குடுத்திருந்தான். அந்த துஆவ வச்சு உலகத்துல அவங்க வேண்டியதை கேட்கலாம். அப்ப எல்லா நபிமார்களும் அதுக்கு அவங்கவங்க தேவையானதை கேட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த துஆவ வச்சு யாருக்கும் தனக்கும் எதையும் கேட்கல, தன்னுடைய குடும்பத்துக்கும் கேட்கல, தன்னுடைய பிள்ளைகளுக்கும் எதையுமே கேட்கல. அப்படியே எடுத்து வச்சாங்க. அது ஃபாத்திமா ரலியல்லாஹு அவங்களுக்கு தெரியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், தாங்களுக்கென்று எல்லா நபிமார்களுக்கும் கொடுக்கப்பட்ட துஆ போல தாங்களுக்கும் தரப்பட்டிருக்கிறது அல்லவா? அதைக் கொண்டு துஆ கேட்டு என்னுடைய பிள்ளைகளை காப்பாற்ற முடியுமே என்று கேட்டபொழுது அவர்கள் சொன்னார்கள், அருமை மகளே பாத்திமாவை, நாளை கியாமத்து நாள் என்னுடைய உம்மத்துமார்கள் கை செய்தப்பட்டவர்களாக பயந்தவர்களாக ஒவ்வொரு நபிமார்களிடத்திலும் ஓடுவார்கள். எல்லா நபிமார்களும் எங்களால் முடியாது, அடுத்த நபியில போங்கன்னு கையை விரிச்சிடுவாங்க. எல்லாரும் கையை விரிக்கும் போது நானும் அது வேற எங்கேயாவது போங்கன்னு சொல்லி கையை விரிச்சா என்னுடைய உம்மத்துமார்கள் எங்கே தான் போவாங்க? அவங்களுக்கு என்னை விட யார் இருக்கிறாங்க? எனவே என்னுடைய உம்மத்துமார்களை காப்பாற்றுவதற்காக நான் அந்த துவாவை பத்திரமாக எடுத்து வைத்திருக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உம்மத்துமார்களுக்காக அந்த துவாவை என்ன செஞ்சிருக்காங்க? பத்திரமா எடுத்து வச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய பேரப்பிள்ளைகளை கூட அதை பயன்படுத்திக் கொள்ளவில்லை. அந்த அளவுக்கு தன்னுடைய உம்மத்துமார்கள் மீது அதிக அளவு அன்பு கொண்டவர்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். அடுத்த வரியிலே அவர்கள் சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நெஞ்சம் விரிவாக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அதாவது அலம் நஷ்ரஹ் லக சத்ரக், அல்லாஹ் சொல்றான், நாங்கள் உங்கள் நெஞ்சத்தை விரிவாக்கவில்லையான்னு சொல்லி. நெஞ்சத்தை விரிவாக்க சொன்னாக்கா எங்கட நெஞ்சமா இல்லாம ரொம்ப பெரிய அந்த அப்படி இல்லை. அவங்களுடைய உள்ளம் விரிவாக்கப்பட்ட நிறைய விடயங்களை உள்ளம் தாங்கிக் கொண்டது. எங்களை மாதிரி ஒரு சின்ன விஷயங்களை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று நான் ஆடக்கூடிய மக்கள் மாதிரி இல்லை. அவங்க நிறைய விடயங்கள் எல்லாமே தெரிஞ்சவங்க. அல்லாஹ் தஆலா அனைத்தையுமே அவர்களுக்கு அறிவித்து கொடுத்திருந்தான். அப்படிப்பட்ட நல்ல அறிவு பெற்றவர்கள், ஹிக்மத்து பெற்றவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதை சதகத்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த பைத்திலே பாடி காட்டுகிறார்கள். எனவே இது போன்ற இன்னும் நிறைய விடயங்களை நாங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொள்வதற்கு இந்த எங்களுடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக் கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் அத்தனை பேரையும் சாலிஹான நல்லடியார்களாக பொருந்திக் கொள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.